சார் அதே மாதிரி இந்த திஸ் இஸ் சம்திங் அகெயின் யூ சாங் ஃபார் எம்எஸ்வி சார் தீர்த்த கரையினிலே. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. எனக்கு அடி அடி காலில் முடியல. ஐ எம் கெட்டிங் கூஸ் பிம்பிள்ஸ். காரணம் என்னன்னா டிஎஸ் ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்துக்கு எந்த நோட் இருந்தால் பர்ஃபெக்டான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னு ஒரு பெரிய மேதை தான் கம்போஸ் பண்ண முடியும். யூ கேன் see the graph of composition. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னா. தட் இஸ் பாஸ்ட். நடக்காததுக்கு வந்து வரும்போது அந்த மைனர் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. ஆமா என்றது வார்த்தை பாவை தெரியுதடி. What can you call this composition? எந்த வகைக்காரர் கம்போசிஷனுக்கு கம்மியே இல்லை சார். அது எளிமையானது, பாமர ஜனத்துக்கு கூட. ஆனால் இந்த மாதிரி எடுத்து சொல்லணும் நம்ம. வை இஸ் சாங் ஹஸ் ஒரு அந்த ஸ்கேலில் ஏன் கம்போஸ் பண்ணாரு, எதுக்கு அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு, வை ஹி வென்ட் டு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ரஷன் தேர். அது வந்து ஐ am become very light now.